ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விக்கிபீடியா வாசிகள். 2024 வசூல் ரீதியா ஜெயிச்ச 5 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல சில படங்கள்ல கதை சரி இல்லைனாலும் வசூல் தரமா இருந்திருக்கு. லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல நம்ம இந்தியன் 2 பார்ட் 1க்கும் 2க்கும் ஸ்டோரி ரிலேட்டடா ஏழு வச்சாலும் எட்டாது. இது படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். இந்தியன் 2 வேர்ல்டு வைடா 151 கோடி வசூல் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல மகாராஜா. இந்த வருஷம் நான் பார்த்ததுலயே ரொம்ப அழகான ஸ்டோரி, கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். மகாராஜா வேர்ல்டு வைடா 190 கோடி வசூல் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல வேட்டையன். வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. இதுல சம்பந்தமே இல்லாம அமிதாப் பச்சனும் மஞ்சு வாரியரும் இந்த படத்தை பார்க்கும்போது எப்படா படத்தை முடிப்பீங்கன்ற மாதிரி இருந்தது. வேட்டையன் வேர்ல்டு வைடா 250 இருந்து 260 கோடி வசூல் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல 2nd பிளேஸ் அமரன். இந்த படத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகாவும் தெளிவாவும் காட்டியிருப்பாரு டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. படத்தோட சக்சஸ்க்கு பேக் போனா இருந்தது சாய் பல்லவியோட ஆக்டிங். அமரன் வேர்ல்டு வைடா 335 கோடி வசூல் பண்ணிருக்கு. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கோட்லே, அது ஆடு ஜீவிதம்ல. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விஜய் சாரோட கோட். நம்ம எல்லாம் ஒரு வடிவேல் காமெடியை பார்த்திருப்போம், மூட்டைப்பூச்சியை கொல்லும் நவீன மிஷின். எது 250ங்கிற மாதிரி இந்த படத்துல சொல்ற மாதிரி கதையே இல்ல. ஏன் இந்த படத்துல மைக் மோகனும் சிவகார்த்திகேயனும் வராங்க? ஏன் இந்த படத்துல ஸ்டேடியம் சீன் வச்சாங்க? ஏன் தளபதி ஸ்டேடியம் மேல பைக் ஸ்டாண்ட் பண்றாங்க? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. 250ங்கிற மாதிரி இந்த படம் வேர்ல்டு வைடா 450 இருந்து 460 கோடி வசூல் பண்ணிருக்கு. இந்த 5 படம் அளவுக்கு வசூல் இல்லதான், ஆனா இந்த படத்துல அழகான கதை இருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்க வைக்கிற படம் தான் மெய்யழகன். ஆக்சுவலா இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இருக்கும். இப்பவும் அந்த படத்தை பத்தி நினைச்சேன்னா அந்த படத்துல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. 2024 உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே விக்கிபீடியா வாசிகளை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.